அருணோதய திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற குர்லா மெதடிஸ் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னதாக நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 2வது பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. கிறிஸ்துவே இறங்கும் சுதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனம் கேளுக்கிடவினது ஆசனத்தோளம் இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தோவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீ
முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 1. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Let us all confess our faith through Apostle Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஜெபம் செய்வோம். கடந்து போன 5 மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராக இருந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றியை பலியாக ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உதடுகளின் பலியாகிய துதி தோத்திர பலியை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுப்போம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கின்ற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை துதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரிடத்தில் அன்று 10 குஷ்டரோகிகள் வந்து
சுகத்தை கேட்டார்கள். ஆண்டவர் 10 பேரையும் சொஸ்தமாக்கினார். ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தான். மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்று அனுபவித்த நன்மைகள், அவைகளுக்கு நாம் தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களை அறிக்கை செய்வோம். நம்முடைய குற்றங்கள் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது நம்மை படைத்த பரமபிதா நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? என் நாமத்தினால் பிதாவினிடத்திலே எதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், திருச்சபையின் தேவைகள், இந்த சமுதாயத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கேட்பது போல உரிமையோடு கேட்போம், பெற்றுக்கொள்வோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். செய்திக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, செய்தியை கொடுக்க இருக்கின்ற அடியேன் நம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகின்றோம். அடியேன் மூலமாக எங்களோடு பேசும், இடைபடும். மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 6வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தினிருக்கிறார். இந்த 6வது மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நாளிலே, இந்த மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு, இந்த செய்தியின் தலைப்பு, குறைவுகளின் மத்தியில் நிறைவை தரும் சர்வ வல்ல ஆண்டவர். In the midst of our needs fulfilled by our Lord Almighty. குறைவுகளின் மத்தியில் நிறைவை தரும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். திருமறை பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். Every valley shall be filled, and every mountain and hill shall be made low, and the crooked shall become straight, and the rough places shall become level ways. பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே
தீர்க்கன் ஏசாயாவின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்ட வாக்கு தத்தம். ஒருவேளை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து எதை செய்வார் என்பதை குறித்து தீர்க்கன் ஏசாயா இங்கே வாக்குரைக்கின்றார். அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்பதை ஆண்டவரை அறிமுகப்படுத்துகின்ற நபராக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அவருடைய தாயின் கற்பத்தில் அவர் தோன்றுவதற்கு முன்னதாகவே, அவர் தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவரை பரிசுத்தப்படுத்துகின்றார். அதைத்தான் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாகிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யோவான் அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே தாயின் கற்பத்திலேயே அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றான். அவனுடைய பெற்றோரை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே நற்சரைய விரதத்தை அவன் கடைபிடிக்கின்றான். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் அவனை ஆண்டவர் அங்கே ஆயத்தப்படுத்துகின்றார். அதைத்தான் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராகவும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆமுகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்பு என்று மனம் திரும்புதல் ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து பிரசங்கித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்று அறிமுகப்படுத்துகின்றான். அவன் குறிப்பிடுகின்றான். பாருங்கள், தீர்க்கன் ஏசாயாவினாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் அறிமுகம் செய்கின்றான். அவரை அறிமுகம் செய்கின்ற யோவான் ஸ்நானகன் அங்கே அவர் கற்பத்திலேயே பரிசுத்தப்படுத்தப்படுகின்றார், தூய்மைப்படுத்தப்படுகின்றார். அவருடைய வாழ்க்கை அங்கு பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அவர் அங்கே வனாந்திரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகரக்கூடியவராக இருக்கின்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். பள்ளம் என்றால் என்ன? நாம் நடந்து செல்கின்றோம், ஒரு சிறிய பள்ளம் இருக்குமேயானால் அதை நாம் தாண்டி சென்று விடலாம்.
நமக்கு அருகில் ஒரு சிறிய மேடு இருக்குமே, ஆனால் அதை நாம் தாண்டி சென்று விடலாம். ஆனால் இங்கே காணப்படுகின்ற பள்ளம் அது படு பாதாளம். இங்கு காணப்படுகின்ற குன்று அது பெரிய மலை, தடை கற்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும், மலைகள் தாழ்த்தப்பட வேண்டும், பாதைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படியாததினாலே மனுக்குலம் வீழ்ந்து விட்டது. அவருடைய வாழ்க்கையிலே படு பாதாளம், பெரிய மலை போன்ற தடை, இவைகளை அவர்கள் தாண்ட வேண்டுமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாதையை செவ்வை பண்ண வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் இங்கே அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையின் பாடுகளினாலே பள்ளங்களை நிரப்பினார், மலைகளை தாழ்த்தினார், பாதைகளை செவ்வை பண்ணினார். நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயின் கற்பத்திலேயே அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டார் என்றால், இந்த பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்க இந்த நாளிலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வதித்து தரக்கூடியவராக இருக்கின்றார். குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர். 3 நபர்களை இந்த வேளையிலே உங்கள் முன்னதாக நான் வைக்கின்றேன். முதலாவதாக குறைவு. சாலமோன் அரசனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவு, ஞானம் குறைவுபடுகிறது. அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான், ஞானத்தை அவனுக்கு நிறைவாக ஆண்டவர் கொடுக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்கின்றார், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், நாம் கேட்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யாக்கோபு கூறுகின்றான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே பார்க்கின்றோம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சாலமோன் அரசனாக அபிஷேகிக்கப்படுகின்றான். சாலமோன் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான், எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கின்றான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவு ஞானம். அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுக்கின்றார். அவன் கேட்ட பொழுது அதை அவருக்கு நிறைவாக்கி கொடுத்தார். இரண்டாவது ஒரு நபரை பார்க்கலாம். சாரிபாத் விதவியின் வீட்டில் காணப்பட்ட குறைவை ஆண்டவர் நிறைவாக்கி கொடுக்கின்றார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சாரிபாத்திலே ஒரு விதவை, ஒரு மகன், பஞ்சம், ஒரு வேளை மாத்திரம் உணவு இருக்கிறது, அதற்காக விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே எலியாவை ஆண்டவர் அனுப்புகின்றார். எலியா அங்கே போய் அந்த சாரிபாத் விதவையிடத்திலே எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொல்கின்ற பொழுது அங்கே அவள் குறைவுள்ளவளாக இருக்கிறாள். அவளுடைய குறைவை அங்கே அவள் எலியாவிடத்திலே சொல்லக்கூடியவளாக இருக்கின்றாள். எலியா சொல்கின்றான், முதலாவதாக நீ எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வா, அதன் பிறகு உனக்கு உன்னுடைய மகனுக்கும் சுட்டு சாப்பிடுங்கள். இந்த பஞ்சம் நீங்குகின்ற வரை உன் வீட்டில் குறைவு இருக்காது, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார் என்று சொல்கிறார். சாரிபாத்திலே ஒரு விதவை, அவருடைய மகன், பஞ்சம். ஆண்டவர் அங்கே நாம் பார்க்கின்றோம் அறிகின்றவராக இருக்கின்றார்.
ஒன்று சங்கீதம் 139:4 நாம் பார்க்கின்றோம், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் வாயில் சொல் பிறவதற்கு முன்னதாகவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடுகின்றான். இந்த சாரிபாத் விதவை, அவளுடைய ஒரே மகன், அந்த பஞ்ச நாட்களில் இனி அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்திருந்த ஆண்டவர் அங்கே தீர்க்கன் எலியாவை அனுப்புகின்றார், அந்த குறைவை நிறைவாக்கி கொடுக்கத்தக்கதாக. ஆம், காண்கின்ற அறிகின்ற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அறிகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவதாக, பெதஸ்தா குளத்திலே குறைவோடு இருக்கின்ற மனிதன், ஆண்டவர் அவனை சந்தித்து அவனுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கின்றார். யோவான் 5:1-9 வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே எருசலேம் தேவாலயத்திலே பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் செல்கின்றார். அந்த எருசலேம் தேவாலயத்தின் அருகில் இருக்கின்ற அந்த பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் வந்து கலக்குகின்ற பொழுது முதலாவது யார் அந்த குளத்திலே போய் வீழ்கின்றார்களோ அவர்கள் சுகத்தை அடைகின்றார்கள். அநேகர் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதனோ 38 ஆண்டுகளாக அவன் அங்கே காத்திருக்கின்றான். அவனை கொண்டு அங்கே அந்த குளத்திலே போடுவதற்கு ஆட்கள் இல்லை. 38 ஆண்டுகள் அவனை காண்கின்ற ஆண்டவர், தேவாலயத்திற்கு சென்ற ஆண்டவர், பண்டிகையை கொண்டாட சென்ற ஆண்டவர் அங்கே பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகளாக குறைவோடு இருக்கின்ற மனிதனை காண்கின்றார். அங்கே பெதஸ்தா குளத்திற்கு சென்று அவனை சுகப்படுத்துகின்றார். குறைவோடு பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை ஆண்டவர் காண்கின்ற தேவனாக அங்கே போய் அவனுடைய குறைவை நிறைவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். காண்கின்ற தேவன். ஆதியாகமம் 16:13 அங்கே ஆகார் காண்கின்ற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு காண்கின்ற தேவன் என்று பெயரிடுகின்றாள். அப்பொழுது அவள், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிடுகின்றாள். ஆம், காண்கின்ற தேவன். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய குறைவை அவர் நிறைவாக்கி கொடுக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் குறைவோடு வாழ்கின்ற பொழுது அவர் அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். குறைவை நிறைவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவரே வந்து நம்முடைய குறைவை நிறைவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் தீர்க்கன் ஏசாயா கூறுகின்றான். ஏசாயா கூறிய அந்த தீர்க்க தரிசனத்தை அறிமுகப்படுத்துவதற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகின்றார், தூய்மைப்படுத்துகின்றார், வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகின்றார். ஆம், இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பள்ளங்களை நிரப்ப வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மலைகளை தாழ்த்த வேண்டுமையானால், இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகளை அவர் செவ்வை பண்ண வேண்டுமையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே கொரோனாவினாலே, இரண்டாவது அலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அரசாங்கம் சொல்கின்றது, மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், சமூகவாதிகள் குறிப்பிடுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? தனித்திருங்கள், சமூக இடைவெளி விட்டு கவனமாக இருங்கள், முக கவசம் அணியுங்கள், கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யுங்கள், தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள், சத்தான உணவை உட்கொள்ளுங்கள், சிறிது உடற்பயிற்சி செய்யுங்கள், தலைவலியோ காய்ச்சலோ சளியோ இருமலோ உடல் வலியோ இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தேகம் இருந்தால் RT-PCR டெஸ்ட் செய்து கொள்ளுங்கள், மக்கள் கூட்டமாக இருக்கின்ற இடங்களுக்கு செல்லாதீர்கள். இந்த விதமாக பல கட்டளைகளை அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் அவைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, கடைபிடித்து ஒழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இந்த கொரோனா வைரஸினிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குறைவை நிறைவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றார். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், மலைகளெல்லாம் தாழ்த்தப்படும், பாதைகள் செவ்வாய் பண்ணப்படும் என்று தீர்க்கன் ஏசாயாவினாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரை அறிமுகப்படுத்துகின்ற நபராகிய யோவான் சானகன் தன்னுடைய தாயின் கற்பத்திலிருந்தே அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டார், தூய்மைப்படுத்தப்பட்டார். அந்த அறிமுக பணியை செய்வதற்கே ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்தினார். ஆம், நம்முடைய பாதைகள் செவ்வாய் பண்ணப்பட வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற மலைகள் தாழ்த்தப்பட வேண்டுமையானால், தீர்க்கன் ஏசாயா கூறிய தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமையானால், யோவான் சானகன் அறிமுகப்படுத்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செப்பனிட்ட பாதையிலே நாம் கடந்து செல்ல வேண்டுமையானால், நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகின்றான். ஏசாயா 26:20, ஐசாயா chapter 26 verse 20, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். Come my people, enter your chambers and shut your doors behind you, hide yourselves for a little while until the fury has passed by. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். வீட்டிற்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி தனிமையிலே நீ ஒளிந்துகொள். சினம் கடந்து போக மட்டும் தனித்திரு என்று ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகிறான். தனித்திரு, தனித்து விழித்திருந்து ஜெபி, ஆண்டவரை நோக்கி கெஞ்சு, ஆண்டவரை நோக்கி பார், தனி நபராக ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே தீர்க்கன் ஏசாயா வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். குடும்ப ஜெபத்தை நாம் செய்கின்றோம், பாரம்பரிய ஜெபங்களை செய்கின்றோம். தனி நபர்களாக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தனி நபராக அடிக்கடி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எந்தெந்த முடிவுகளை அவர் எடுக்கின்றாரோ அதற்கு முன்னதாக அவர் தனித்திருந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க வேண்டுமையானால் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து கதவை அடைத்து தனித்திருந்து விழித்திருந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். சாலமோனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவை நிறைவாக்கி கொடுத்த ஆண்டவர், சாரிபாத் விதவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைவை நிறைவாக்கி கொடுத்த ஆண்டவர், பெதஸ்தா குளத்திலே குறைவோடு இருந்த மனிதனுடைய குறைவை நிறைவாக்கி கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது தனித்திருந்து விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். பள்ளங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பள்ளங்கள் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற மலைகள் தாழ்த்தப்படும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற கரடு முரடான பாதைகள் செவ்வாய் பண்ணப்படும். ஆண்டவராலே அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். குறைவுகளின் மத்தியில் நிறைவை தரும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்நாளில் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமீன். திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாகவும். பக்கம் 13. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம்
ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களை விசேஷத்தை கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து செல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ்வளும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அப்படியே உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அப்படியே சரீரத்தை புசித்து அப்படியே ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிரேஷ்ட பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். திரு அருட்சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம். இது உங்களை, உங்கள் சரீரத்தை நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. இது நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சரீரத்தை நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. பந்தியில் கலந்து கொண்ட யாவரும் கீழ்கண்ட ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, மதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோட வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு பொத்தியும் பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று
பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமையினும் தமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுதுகின்ற கிறிஸ்து சபை பாமாலைகளில் 333வது பாடல். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் நித்திய ஊற்றை காட்டும் மீட்பரே மீட்பரே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பரே மீட்பரே, ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி.
ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நாம் அடியெடுத்து வைத்திருந்த புதிய மாதத்தோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.